ஓம் சக்தி. அருள்வாக்கும் அனுபவங்களும். அருள்வாக்கை டேப் ரெக்கார்டரில் பதிவு செய்ய முயன்ற பெண்மணி 7/8/1986 அன்று அன்னை புற்று மண்டபத்தில் பொது அருள்வாக்கு சொல்லிக் கொண்டிருந்தாள். அன்று அருள்வாக்கு கேட்டவர்களில் சக்தி ஒளி மாத இதழ் முன்னாள் ஆசிரியர் திரு ராமசாமி அவர்களும் ஒருவர். அருள்வாக்கு சொல்லிக் கொண்டு வந்த அன்னை திடீரென்று பாதியில் அருள்வாக்கு சொல்வதை நிறுத்தி கொண்டு சும்மா இருந்தாள். அப்போது எங்கிருந்தோ ஒரு சினிமா பாட்டு ஒலிக்கத் தொடங்கியது. எங்கிருந்து இந்த பாட்டு வருகிறது என்று புரியாமல் எதிரே இருந்தவர்கள் திகைத்தனர். அங்கும் இங்கும் பார்வை சென்றது. அப்போது அன்னை தன்னெதிரே அமர்ந்திருந்த பெண்மணி ஒருவரை சுட்டி காட்டினாள். அவர் தன் புத்தகங்களில் மறைத்து வைத்திருந்த டேப் ரெக்கார்டரிலிருந்து பாட்டு வந்து கொண்டிருந்தது. அன்னை தன் கையை உயர்த்தியதும் பாட்டு நின்றுவிட்டது. டேப் ரெக்கார்டர் வைத்திருந்த அந்த பெண்மணியை பார்த்து, "மகளே, ஆரம்பத்திலிருந்து போடு பார்க்கலாம்" என்றாள் அன்னை. அன்னை கூறியபடி டேப் ரெக்கார்டரை இயக்கினார். மீண்டும் சினிமா பாட்டுகள் தான் வந்தது. அன்னை சொல்லிய அருள்வாக்குகளில் ஒரு வார்த்தை கூட பதிவாகவில்லை. அந்த பெண்மணியை பார்த்து அன்னை மேலும் கூறினாள், "மகளே, என் சம்மதமில்லாமல் மறைவாக என் அருள்வாக்கை பதிவு செய்ய முயன்றாயே, முடிந்ததா? இது தவறு என்று தெரிந்தும் செய்யலாமா?" என்று கடிந்து கொண்டாள். ஓம் சக்தி. நான் கூறும் இந்த வார்த்தைகள் அனைத்தும் காற்றோடு காற்றாக போய்விடாமல் பார்த்து கொள்வது உங்கள் பொறுப்பு. அவை வீணாக போய்விடாமல் பார்த்து கொள்வது உங்கள் கடமை. அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.